வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு புணர்ச்சி. புணர்ச்சியில் உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு 4 வகை இருக்கணும். உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி என்ற 2 வகைகளையும் இதற்கு முந்தைய காணொளியில் நம்ம பார்த்தோம். உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்தாக மட்டும்தான் வரணும் அப்படின்னும், மெய்யீற்று புணர்ச்சியில் நிலைமொழி இறுதியில் மெய்யெழுத்தாக மட்டும்தான் வரணும் அப்படின்னும் நம்ம பார்த்தோம். அதே போல் அடுத்து இயல்பு புணர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இயல்பு புணர்ச்சி எப்படி உயிரீற்றுலையும் மெய்யீற்றுலையும் அந்த உயிர் மெய்யின் பார்த்த உடனேயே நிலைமொழி இறுதியில் நமக்கு உயிர் தான் வரணும், மெய் தான் வரணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, அதே போல தான் இயல்பு புணர்ச்சி. இயல்பு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்ததே உங்களுக்கு தெரிஞ்சிடணும், இயல்பாகவே அமையக்கூடிய வார்த்தைகளாக இருக்க போகுதுன்னு. அப்போது நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாமல் பொருள் தரக்கூடியதாக அமையும். அதுக்கு எடுத்துக்காட்டில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். தாமரை ப்ளஸ் பூத்தது. தாமரை பூத்தது. தாமரைங்கிறது நிலைமொழி, பூத்தது அப்படிங்கிறது வருமொழி. இரண்டையும் உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும். தாமரை பூத்தது என்ன வந்தது? தாமரை பூத்தது. இடையில் பார்த்தீங்களா, எந்த ஒரு புணரலுமே ஏற்படாமல் நிலைமொழியில் இருக்கிறதும் வருமொழி இருக்கிறதும் அப்படியே சேர்ந்திருக்கிறது. எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் இருக்கும். அடுத்து பாருங்கள், நிலைமொழியானது பொன், வருமொழியானது மலை. சேர்ந்து ஒழிக்கும்போது என்னவா இருக்குது? பொன் மலை. பார்த்தீங்களா? அப்போது எந்த ஒரு புணர்ச்சியும் ஏற்படலை. இயல்பாக நிலைமொழியில் என்ன இருக்கோ வருமொழியில் என்ன இருக்கோ அந்த வார்த்தைகள் அப்படியே வரக்கூடியதாக அமையும். அடுத்து கதவு திறந்தது. கதவு திறந்தது. இதே போன்று எந்த ஒரு புணர்ச்சியும் ஏற்படாமல் இயல்பாக நிலைமொழியில் இருக்கக்கூடியதாகவும் இருந்தாலும் சரி, வருமொழியில் இருக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, இடையில் எந்த ஒரு புணர்ச்சியும் ஏற்படாமல், அதாவது புதுசாக ஒரு வார்த்தை வரதோ இல்லை அந்த வார்த்தை மறையிறதோ இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமொழியும் வருமொழியும் அப்படியே நமக்கு சேர்ந்து பொருள் கொடுக்குது. பார்த்தீங்களா? அதுதான் இயல்பு புணர்ச்சி. அடுத்து விகார புணர்ச்சி. விகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இயல்பு புணர்ச்சிக்கு அப்படியே நேர்மாறாக இருக்கும். அதுக்கு 3 வகைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் அப்படின்னு 3 வகைகளாக விகார புணர்ச்சி பிரிந்துள்ளது. இதற்கான எடுத்துக்காட்டலும் இதுக்கான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். சரி, விகார புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இயல்பு புணர்ச்சிக்கு அப்படியே நேர்மாறாக இருக்கும் அப்படின்னு முன்னதாகவே சொன்னேன். எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலேயோ வருமொழியிலேயோ அல்லது இரண்டிலுமே நிகழும் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். அதாவது இப்போ நான் முன்னாடி இயல்பு புணர்ச்சியில் என்ன சொன்னேன்? நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாது. அதாவது ஒரு எழுத்து வரதாக இருக்கட்டும், ஒரு எழுத்து மறைகிறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு வார்த்தை ஏதாவது தோன்றதா அப்படி இருந்தாலும் வராதுன்னு சொன்னேன். ஆனால் விகார புணர்ச்சியை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும்? நிலைமொழி இருந்தாலும் சரி, வருமொழியாக இருந்தாலும் சரி, இல்லை இரண்டிலுமே சரி, ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக அமையும். இயல்பு புணர்ச்சி அப்படின்னா அப்படியே இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதாவது நிலைமொழியும் வருமொழியும் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் விகார புணர்ச்சி அதற்கு எதிர்மறையாக அமையும். நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இயல்பு புணர்ச்சிக்கும் விகார புணர்ச்சிக்கும் சின்னதாக தான் வேறுபாடு இருக்குமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக
தோன்றல் விகாரம். தோன்றல் விகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விகார புணர்ச்சியில் முதல்ல தோன்றல் விகாரம் அதோட வகை. அதுக்கான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு சொற்கள் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றும்னு சொல்கிறாங்க. அதாவது நிலைமொழியும் வருமொழியும் ரெண்டும் சேரும்போது என்ன கிடைக்கும், நமக்கு புதுசாக ஒரு வார்த்தை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பாருங்கள். தமிழ் அப்படிங்கிறது நிலைமொழி, தாய் அப்படிங்கிறது வருமொழி. இந்த ரெண்டு வார்த்தையும் நம்மளுக்கு சேரும்போது என்ன கிடைக்குது, தமிழ் தாய். அப்போ புதுசாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இடையில இத்து தோன்றுகிறது. அதாவது இத்து தோன்றுகிறது. தமிழ் ப்ளஸ் தாய், தமிழ் தாய். இத்து அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு இடையில் தோன்றுறது. தோன்றல் விகாரம். தோன்றல்ங்கிறத நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். தோன்றல் அப்படின்னா புதுசாக ஒரு வார்த்தை சேரப்போகிறது. சின்ன சின்ன இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயந்தான் இருக்கும், நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி உயிர்ட்டுன்னு பார்த்தோன்னா உயிர் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மெய்யிட்டுனா மெய் அப்படிங்கிற வார்த்தை நிலைமொழியில் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். இயல்பு அப்படின்னு பார்த்தாலே இயல்பாக இருக்கக்கூடிய வார்த்தை அப்படியே வரப்போகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். விகாரம் அதாவது இயல்புக்கு அப்படியே மாற்றம் அமைஞ்சிருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். தோன்றல்னால் புதிதாக ஒரு வார்த்தை இந்த நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் தோன்ற போகிறது அப்படின்னு நீங்கள் எளிமையாகவே தெரிஞ்சுக்கலாம். அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாம். பூ ப்ளஸ் கொடி, பூங்கொடி. பூங்கிறது நிலை, கொடிங்கிறது வருமொழி, ரெண்டுத்தையும் சேர்த்தா பாருங்கள் பூங்கொடி. அப்போ நம்மளுக்கு என்ன தோன்றுறது, இங்க் அப்படிங்கிற வார்த்தை புதுசாக நமக்கு தோன்றுகிறது. அடுத்து பாருங்கள், 8 ப்ளஸ் தொகை. இடையில் நமக்கு அது சேரும்போது என்ன கிடைக்கிறது, 8 தொகை. 8 தொகை. அப்போ இத்து அப்படிங்கிற வார்த்தை இதில் நமக்கு தோன்றுறது. அப்போ தோன்றல் விகாரம்னா புதிதாக ஒரு வார்த்தை தோன்ற போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். அடுத்து திரிதல் விகாரம். திரிதல் விகாரம் அப்படின்னா நிலைமொழி அல்லது வருமொழியில் உள்ள ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது. அதாவது நிலைமொழி வருமொழியில் ஏதாவது ஒரு எழுத்து நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது அது நிலைமொழியிலையும் மாற்றம் ஏற்படலாம், இல்லை வருமொழியிலையும் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதாவது திரிதல் ரெண்டும் சேரும்போது ஒரு வார்த்தை திரிந்து வேறு ஒரு சொல்லாக தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பாருங்கள். வில் அப்படிங்கிறது நிலைமொழி, கொடி அப்படிங்கிறது வருமொழி. அப்போ அது ரெண்டும் சேரும்போது நம்மளுக்கு என்ன வார்த்தை கிடைக்கிறது, விற்கொடி அப்படின்னு கிடைக்கிறது. அப்போ நம்மளுக்கு பாருங்கள் என்ன மாறுது, இல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு இர்ரா மாறுது. திரிதல் விகாரம்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது அந்த இடையில் ரெண்டும் சேரக்கூடிய அந்த வார்த்தை திரிந்து ஒரு வார்த்தை வேறொரு எழுத்தாக மாறும். அது நிலைமொழியாக இருந்தாலும் சரி வருமொழியாக இருந்தாலும் சரி ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். அடுத்து கல் ப்ளஸ் சிலை. கல் ப்ளஸ் சிலை. கல் அப்படிங்கிறது நிலைமொழி, சிலை அப்படிங்கிறது வருமொழி. அப்போ நமக்கு ரெண்டும் சேரும்போது என்ன கிடைக்கிறது, கற்சிலை. அப்போ எங்கேயும் பார்த்துக்கோங்க, இல் அப்படிங்கிறது இர்ரா மாறுது, திரிதல் ஏற்படுது. அப்போது திரிதல் விகாரம் அப்படின்னாலே உங்களுக்கு நினைவில் வரக்கூடியது என்னவாக இருக்கணும், இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை மறைந்து அதற்கு பதிலாக வேறொரு வார்த்தை வரப்போகிறது அப்படின்னு. தோன்றல் அப்படின்னா புதிதாக ஒரு எழுத்து வரப்போகிறது. திரிதல் அப்படின்னா இருந்த வார்த்தை இருக்கக்கூடிய வார்த்தை மறைந்து அதற்கு பதிலாக இன்னொரு வார்த்தை வரப்போகிறதுன்னு அர்த்தம். இல்லுக்கு பதிலாக இப்போ இர் வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள், பல் ப்ளஸ் பசை, பற்பசை. இதுலேயும் அதே தான், இல்லு இர்ரா மாறுது. ஒரு வார்த்தையிலையும் நீங்கள் வச்சுக்கிறதுல தான் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். நீங்கள் இலக்கணம் என்றாலே பயம் கிடையாது. சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இலக்கணம் எளிமையாக உங்களுக்கு புரியும்.
அடுத்து பாருங்க கெடுதல் விகாரம். கெடுதல் விகாரம் அப்படின்னா நிலைமொழி அல்லது வருமொழியில் உள்ள ஓர் எழுத்து மறைவது. அதாவது நிலைமொழி வருமொழியில் ரெண்டும் சேரும்போது, ரெண்டு வார்த்தை சேரும்போது என்னவாகுமா, இந்த இடையில் உள்ள வார்த்தை மறைந்து போகும்னு சொல்கிறாங்க. இருக்கக்கூடிய வார்த்தை அது நிலைமொழியாக இருந்தாலும் இருக்கலாம், வருமொழியாகவும் இருந்தாலும் சரி இருக்கலாம். ஏதாவது ஒரு வார்த்தை கண்டிப்பாக மறைந்து போகும். அதுதான் கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பாருங்கள். மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி ரெண்டும் சேரும்போது மனமகிழ்ச்சி. ஏன்னா இந்த இடத்துல இம்மு தேவைப்படலை. புரியுதுங்களா? கெடுதல் விகாரம்னா மறைந்து போகுது, தேவையில்லாத வார்த்தை நம்மளுக்கு மறைந்து போகுது. ஏன்னா மனம் மகிழ்ச்சி அப்படின்னாலே மனமகிழ்ச்சி மனம் மகிழ்ச்சி அப்படின்னு வராது, மனமகிழ்ச்சின்னு தான் வரும். தேவையில்லாத வார்த்தை மறைந்து போகிறது. அப்போ இங்கே என்ன மறைகிறது? இம் அப்படிங்கிற வார்த்தை மறைந்து போகிறது. இன்னும் மேலும் உதாரணங்கள் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மரம் ப்ளஸ் வேர் மரவேர். அப்போ இங்கே என்ன மறைந்து போகிறது? இம்முங்கிறது மறைந்து போகிறது. வட்டம் ப்ளஸ் மணி. வட்டம் அப்படிங்கிறது நிலைமொழி, மணி அப்படிங்கிறது வருமொழி. அப்போது வட்டமணி. அப்போ இம் அப்படிங்கிறது மறைந்து போகிறது. அப்போது இந்த 3 வகைகளை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். தோன்றல் விகாரம் அப்படின்னா புதிதாக ஒரு வார்த்தை தோன்ற போகிறதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து திரிதல் விகாரம் அப்படின்னா புதிதாக இருந்த வார்த்தை மறைந்து அதற்கு பதிலாக இன்னொரு வார்த்தை தோன்று போகிறதுன்னு அர்த்தம், திரிந்து. அதுவே கெடுதல் விகாரம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வார்த்தை நமக்கு தேவைப்படவில்லை. அதனால் என்ன ஆகுது? நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது அதற்கு இடையில் அது நிலைமொழியாக இருந்தாலும் வருமொழியாக இருந்தாலும் அந்த வார்த்தை மறைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல் அடுத்தடுத்த காணொளிகளில் இலக்கணம் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டால் எனது வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.